தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுவதையொட்டி பாதுகாப்பு பணியில் 1,00,000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 1,00,000 போலீசாரும், சென்னையில் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் ஓட்டு பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 62 மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி தமிழகத்தில் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். துணை ராணுவ படையினர் 18,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான விரிவான தகவல். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்தது. பதிவான வாக்குகள் அனைத்தும் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ள ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துணை ராணுவ படையினர், ஆயுதப்படை, போலீசார், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து போலீசார் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பாதுகாப்பு படையினர் இதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் சுமார் 18,000 போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கு உறுதி செய்ய சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்களிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் உள்ளிட்ட இடங்களில் தீவிர கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால், சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் அனைத்தும் வாக்குகள் அடங்கிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒவ்வொரு 3 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற முக்கிய அரசு கல்லூரிகளில் இந்த வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தலைநகர் சென்னையில 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாகவும், அதே போன்று வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் தேர்தல் முடிவுகளை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்தும் தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தற்பொழுது வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.